திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் கூறி இந்த நாட்களில் ஒரு தொடராக ரோமருக்கு எழுதிய நிருபம், புக் ஆஃப் ரோமன்ஸ் நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். 4வது அதிகாரத்தில் 25 வசனங்கள் இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் வரிக்கு வரி படிக்கிறது இல்லை, சுருக்கமாகவே நாம் படித்து கடந்து செல்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை உங்களோடு நான் பேச இருக்கிறேன். சில சமயங்களில் யார்கிட்டையாவது போய் ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்களால் நம்ப முடியலன்னு வைங்க, அதை மறுபடியும் அவர்களுக்கு சொன்னால் தான் விளங்கும். நம்ம சொல்கிறது எல்லாவற்றையும் மனித மனம் ஒப்புக்கொள்ளாது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ₹1 கொடுத்தால் உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொன்னால் வேறு வேலை இல்லையா உங்களுக்கு, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற ஒருவனுக்கு ரட்சிப்பை தேவனுடைய நீதியாக தேவன் கொடுக்கிறார் என்ற இந்த தகவலை யூதர்களால் ஜீரணிக்க முடியல. அதுபோல மனசாட்சியின்படி நடக்கிற புறஜாதிகளாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது the Jews who follow according to the Moses law and the Gentiles who follow according to the conscious law, they are unable to believe freely God gives this great righteousness of salvation. இதுதான் பிரச்சனைங்க. விசுவாச மார்க்கம் என்பது தான் புதிய ஏற்பாட்டுக்கே ஒரு பெயர், ரிலிஜன் ஆஃப் ஃபெய்த். அதாவது 4வது அதிகாரம் 5வது வசனம் ரொம்ப சிறப்பான ஒரு வசனம். பாருங்கள், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற விடத்திலே விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்தில், யாரை? தேவனை. எதற்காக? பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த ஒரு காரணத்திற்காக அவர் நம்மை நீதிமானாக்குகிறாராம். இவ்வளவுதாங்க மொத்தமே கிறிஸ்தவம். God justifies the man who put his faith in Jesus Christ. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எவ்வளோ ஆறுதலான ஒரு விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இந்த பூமியில் அடியில் இருக்கிற எல்லா பொன்னையும் வெள்ளியும் தேடினாலும், வானமண்டலத்துக்கு ஏறினாலும், பூமியின் ஆழத்துக்கு இறங்கினாலும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். It is impossible to please God without faith. ஆகவே விசுவாசம் ரட்சிப்பின் மார்க்கமாக புதிய ஏற்பாடு போதிக்கிறது. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, கவனியுங்கள், பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அதாவது சில ஆட்கள் என்ன நினைக்காங்க, இயேசுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு இது நடந்திருக்கும், எனக்கெல்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு எதோ ஒன்றாலும் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தேவனை அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். எது பலிக்கும்? தேவனுடைய நீதி பலிக்கும். பலிக்கும் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் அப்படியே நடக்கும். தேவன் சொன்னால் அப்படியே நடக்கும், அது பலிக்கும். ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் 2 முறை நீங்கள் பார்க்கிறீர்கள், அது பலிக்கும். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில்
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல இலவசமாக, அதாவது ஃப்ரீலி. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்கம் ரட்சிப்பை, தேவன் வழங்கும் இந்த நீதியை பெறுவதற்கு மனிதன் சம்பாதித்த ஒரு பொருளாலே அவனுக்கு அதை கொடுக்கல. அதாவது நீங்கள் ஒரு பொழுது எடுக்கணும், உபவாசமாக இருக்கணும், ஒத்த காலில் நிற்கணும், சிலுவையை சுமக்கணும், ரத்தம் சிந்தணும், பாடுபடணும், தியாகம் பண்ணணும், உங்களை சாம்பலாக்கி கொள்ளணும், இப்படியெல்லாம் விதிகளை எல்லா மதங்களும் சொல்லி கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நீ விசுவாசித்தால் தேவன் தமது கிருபையினாலே உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று கவனிங்கள், அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தது. நம்முடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி தான் நம்ம மதத்துக்குள்ளே வந்தோம். இந்த நாட்டில் உள்ள 130 கோடி மக்கள் இப்படிப்பட்ட பாரம்பரிய நம்பிக்கையுடையவர்கள் தான். ஒருவன் தன்னை இந்து என்று சொல்லும்போது அது ஒரு பாரம்பரிய பேச்சு. அதான் சொல்கிறாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய், பை ட்ரெடிஷன், நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. Your religion is empty. It cannot save you. There is nothing in it. அது மாத்திரமல்ல, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் வங்கியில் டன் கணக்கில் கோல்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் தான். ஏன்னா பொன்னும் வெள்ளியும் அழியக்கூடியது. ஆகவே இந்த பொன்னாலும் வெள்ளினாலும் அழிவுள்ள வஸ்துக்களால் நாம் மீட்கப்படாமல், 19ஆம் வசனம் பாருங்கள், குற்றமில்லாத 1, மாசற்ற 2, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே 3, மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இரத்தம் குற்றமற்ற, மாசற்ற, விலையேறப்பெற்ற இரத்தம். சகோதரர்களே, இப்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழ் நடந்தவர்கள் இந்த விசுவாசத்தை அங்கீகரித்து தேவன் கொடுக்கிற இந்த நீதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயங்கிய போது, அவர்கள் மருண்ட போது, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போன போது பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலத்திலே, அதாவது பிதாக்களின் காலம், ஆதியாகம காலம், ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள், அதனுடைய காலம் 2500 வருடங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கப்பட்டார்கள். இந்த கேள்வி தான் கேட்கிறார். அப்போ அவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறினாங்க? அவர்கள் எப்படி நீதியை பெற்றுக்கொண்டார்கள்? ஆதியாகமம் 15:6 படிக்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham believed God, so God counted him righteous. So without the knowledge of the Old Testament, that is the Moses law, Abraham was justified by faith. புரிஞ்சுதுங்களா? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். அதுபோல தான் யூதர்களே, இஸ்ரவேலர்களே, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு கிறிஸ்துவினிடத்திலே திரும்பினால், அவரை விசுவாசித்தால், மாசற்ற, குற்றமற்ற, விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால், தேவன் உங்களுக்கு வழங்கும் ரட்சிப்பு ஆகிய நீதி உங்கள் மேலே பலிக்கும், எவர்கள் மேலும் எல்லாருக்குள்ளும் பலிக்கும் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, அன்பு மாணவ கண்மணிகளே, இந்த காலையில் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாபெரும் கிருபையின் ரட்சிப்பை அடையும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த ஆபிரகாமை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம்
மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். 2வது வசனம், ஆபிரகாம் கிரிகளினாலா நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. இந்த அற்புதமான பதில் கிறிஸ்தவத்தில் மதத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஒரு மனிதன் கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக, உழைப்பின் மூலமாக கடவுளுடைய கிருபையை பெற முடியுமா? முடியாது. இப்போது கிருபையை நம்ம விலை கொடுத்து வாங்கிறதா இருந்தால் நம்ம கர்வம் கொண்டு கடவுளுக்கு மேலே நம்ம காலை தூக்கிடுவோம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய முயற்சியின் வழியாக, செயல் வழியாக, பாடுகளின் வழியாக கிருபையாகிய ரட்சிப்பை பெறுவதில்லை. அது அப்படி இல்லைன்னா மனுஷன் பெருமை பாராட்டுவான், நானும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அடிப்படையில் பிராமணர்கள் என்ற ஒரு சமூகம் இருக்க, அந்த அவர்களுடைய கொள்கை என்னன்னா, அந்த பிரம்மனும் நானும் ஒன்று தான். தங்களை அவர்கள் பிரம்மன் என்று, பிராமணர்கள் என்று தங்களை அழைச்சிக்கிறாங்க. அக்கார்டிங் டு த ஹிந்து ஃபேத், a Brahmin man believes he is also a Brahma. He is equal with God. That is how he believes in that religion. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது, எந்த மனிதனும் தன்னுடைய முயற்சியால், பிறப்பினால, அறிவினால, பாரம்பரியத்தினால அல்லது பணத்தினால தேவனுடைய கிருபையாகிய இந்த ரட்சிப்பை பெற முடியாது. அப்படி பெற்றால் அவன் பெருமை பாராட்டுவான், கடவுளுக்கு சமமாக நினைச்சிடுவான். ஆகவே ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினாலே. கர்த்தர் சொன்னதை அவன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். இந்த உதாரணத்தை அன்றைய யூதர்களுக்கும் இன்றைய கிறிஸ்தவத்தில் உள்ள மதத்தினருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க கிரியையை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய முயற்சிகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்வின் உச்சக்கட்டத்தை நினைத்து பார்க்கிறாங்க, நான் மிகவும் நல்லவன் என்று நினைக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் ஒரு சாம்பலாக, ஒரு தூசியாக நாம் மாற வேண்டும். சகோதரர்களே, யோபு என்ற ஒரு புத்தகம் இருக்குது, 42 அதிகாரம். இந்த 42 அதிகாரத்தில் 41வது அதிகாரம் வரைக்கும் யோபு என்ன நினைக்கிறாரு? கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிச்சார்? நான் எவ்வளோ நல்ல ஆள், எவ்வளோ நீதிமான், எவ்வளோ பேருக்கு உதவுனேன், கண் இல்லாதவனுக்கு நான் கண்ணு மாதிரி இருந்தேன், கால் இல்லாதவனுக்கு கால் மாதிரி இருந்தேன், திக்கற்றவர்களுக்கு நான் உதவி செய்தேன், என் வாயால் யாரையும் தூஷித்தது கிடையாது, என் கடவுள் என்னை ஆராய்ந்து பார்க்கட்டும், இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் கடவுள் எனக்கு மட்டும் கொடுத்தாரு, இப்படியெல்லாம் அவன் யோசித்தான். ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவன் தன்னை தாழ்மைப்படுத்தி அவனுடைய கிரியைகளினால் அல்ல, தேவனிடத்தில் அவன் வைக்கிற விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த காட்சியை, அந்த கடைசி கட்டத்தை 42வது அதிகாரம் வரும்போது தான் யோபு புரிஞ்சுகிறார். அது வரைக்கும் தன்னை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார், தன் சுயநீதியை குறித்தே பேசுகிறார். At last Job realized that he was nothing before God, and it was God's merit that helped him to overcome and receive the blessing of justification. தேவனால் வழங்கப்படும் நீதியை இரட்சிப்பாக பெறுவதற்கு யோபு தன்னை தாழ்த்தி சாம்பலாக மாற வேண்டும் தன் மனதிலே என்பதை அவன் புரிந்து கொண்டான். பாருங்கள், யோபுனுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். ஆகையால் கவனிங்கள், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அதாவது யோபு தன்னையே அருவருத்து கொண்டான். தூளில் என்ற அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு ஆட்டம், என்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள் கூட மனம் திரும்பட்டும், நான் ஒரு சாம்பல், ஐ எம் ஒன்லி ஆஷ், எரிந்து போன ஒரு மரம், எரிந்து போன ஒரு பிணம், சாம்பல் தானே. அந்த அளவுக்கு அவன் தன்னை நினைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, கர்த்தர் இந்த வார்த்தைகளை
யோபோடு பேசின பின் கர்த்தர் அதை கேட்டார். அவனுடைய முகத்தை அவர் பார்த்தார். இதை 9வது வசனம் கடைசி வரி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இப்பொழுது 12வது வசனம் பாருங்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இப்பொழுது யோபு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மாபெரும் நீதிமானாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனுமாக மாறியிருக்கிறான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசம் அவனை எந்த அளவுக்கு உயர்த்தியது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவது ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்தில் ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஏறக்குறைய அவனுக்கு 75 வயது. அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் அது கர்த்தர் சொன்னார், உன் குடும்பத்தின் வழியாக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்போது ஆபிரகாமுடைய மனதில் என்ன இருந்ததான், எனக்கு பிள்ளை பெறுவது முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவனுக்கு அவருக்கு சித்தமானா இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அவரால் அழைக்க முடியும். அப்படி தானே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் எதுவுமே இல்லாத ஒன்றை தேவன் படைப்பாக சிருஷ்டிப்பாக மாற்றினார். அதுக்காக அவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான் பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். God calls things which doesn't exist. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்தான். 2:18 வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை கவனிங்கள், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதாவது அவனுடைய வயசு, அவன் மனைவியினுடைய வயது, அவருடைய கர்ப்பம் செத்து போனது, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. அவனால் எதுவும் நம்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. there is no chance. ஆனால் என்ன செய்தானா, அவன் நம்பிக்கையோடு அதை விசுவாசித்தானாம். தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். என் உடல் இரும்பு தான், என் உடல் கல்லு தான், என் உடல் செத்தது தான், ஆனால் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துதான். அந்த விசுவாசம் தான் அவனை நீதிமானாக்கியது. 3:19 வசனம் பாருங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். he was not even thinking about. அதாவது விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. he was not weak in the faith. அந்த விசுவாசம்தான் அவனுடைய இல்லாததை, அவன் பலவீனமாக இருக்கிறத தேவன் பார்த்துக்குவார். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துதான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. 4வதாக 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுமாய் சந்தேகப்படாமல். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஒரு அழகான சொல் வந்திருக்கு, வேவரிங். வேவரிங்னா நம்ம பார்ப்போம், இந்த பஸ் வரும் அல்லது அந்த பஸ் வரும், அவன் திருமணத்தில் இந்த மாப்பிள்ளை அல்லது அந்த மாப்பிள்ளை, வேலை விஷயத்தில் இந்த வேலை அல்லது அந்த வேலை, நம்ம எப்போவுமே வேவரிங்காக தான் இருப்போம். ஒன்று இல்லை இன்னொன்று அப்படி யோசிப்போம். ஆனால் ஒரு விசுவாசம் உள்ள ஆபிரகாம் எப்படி இருக்கார்னா, வித்தவுட் வேவரிங். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, he trusted in God's promise. கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரியா, நான் ஏன் சந்தேகப்படணும், நான் ஏன் ஊசலாடணும், நான் ஏன் அலையணும், கடவுள் பார்த்துக்குவாரி. 5வதாக 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை கவனிங்கள், நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
அதாவது அவனுடைய வாழ்வு சாபத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்கு திரும்பியதான், அழுகையை விட்டு களிப்புக்கு திரும்பியதான். கடவுளை அவன் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சானா. எப்படி மகிமைப்படுத்தினா? வெறும் தட்டை கீழே வச்சுட்டு கர்த்தாவே நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரன்னு ஒரு ஆள் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல் கர்ப்பம் செத்து போன அவனுடைய மனைவி பார்த்து, கிழவியாவோ இவன் ரொம்ப பெரிய கிழவன், ஆண்டவரே நீர் கொடுத்த குழந்தைக்காக ஸ்தோத்திரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தானா. மீண்டும் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, he glorified God. விசுவாசத்திலே வல்லவனானான். விசுவாசம் அப்படிதான் இருக்கு. இதாங்க விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம்தான் செங்கடலை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசம்தான் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலே இறங்கி ஏறக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசம்தான் பசி உள்ள சிங்கங்கள் இருக்கிற கெபியில விழுந்தாலும் எழுந்து மேலே வர முடிகிறது. அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். 6வதாக 22ஆம் வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உங்கள் பைபிளில் அது என்ற வார்த்தையை பாருங்க. இட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. இட் வாஸ் கவுண்டட் ரைச்சியஸ். எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை பற்றிய அறிவு. நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்பிக்கையுள்ளவனாயிருந்தானே அது. எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லை. he was not waver, weak. எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் எந்த அவநம்பிக்கையும் கொள்ளாமல் இருந்ததனால. எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? தேவன் வாக்களித்தவைகளை நிறைவேற்ற வல்லவர் என்று அவனை மகிமைப்படுத்தினானே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி வருது இல்லை? எனக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்கள் ஒரு யானையை பற்றி சொன்னீங்க. அது அழகு, அதனுடைய தந்தம், அது உயரம், அதனுடைய அகலம், அதனுடைய ஞாபக சக்தி, என்னென்னமோ சொன்னீங்க. எனக்கு அந்த யானைக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த யானை உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இல்லையா? அது மாதிரி தேவன் என்ன சொல்கிறாரு, இந்த ஆபிரகாமின் வழியில் அவனுடைய விசுவாசத்தை அவன் எவ்விதமாக பார்த்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை கூட அந்த விசுவாசத்தின் மூலம் பலிக்கும் தேவ நீதியை பெற்றுக்கொள்ளலாம். இதாங்க புதிய ஏற்பாட்டு போதனை. கவனியுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த வசனத்தை அடிக்கோட்டிடுங்கள், பொறுமையாக பாருங்கள். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதாவது இவ்வளோ நேரம் நம்ம படித்த ஆபிரகாமை பற்றிய விஷயம் அவனுக்காக மட்டும் இல்லையா, நமக்காகவும் எழுதப்பட்டதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் கூட இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய மகிமையை செலுத்தி அவரிடத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானால், அவருக்கு கீழ்ப்படிவீர்களானால், உங்கள் முழு விசுவாசத்தை அவர் மீது வைப்பீர்களானால் உங்களுக்காகவும் அந்த நீதி வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல வேளை தேவன் யார்கிட்டயா சொல்லிட்டு போயிருந்தா அவன் நமக்கு சொல்லாமல் போயிடுவான். சில சமயங்களில் நான் பார்த்துருக்கேன், கிராமங்களில் அந்த வீட்டில் போய் இந்த தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். இவர் மறந்து 7ஆவது நாள் போய் அவர் வீட்டில் சொல்லுவார், இந்த மாதிரி அவன் செத்து போயிட்டான்னு சொல்ல சொன்னான். அந்த மெசேஜை கேட்ட ஆள் ஆச்சரியப்படுறான். அவன் செத்து இன்றைக்கி 6ஆவது நாள், நான் போய் என்னத்தை இனிமேல் பார்க்க போகிறேன். தகவல் என்னன்னா உடனே அவன் புறப்பட்டு போயிருந்தா அந்த சாவை அவன் அட்டன் பண்ணியிருக்கலாம், கலந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மெசேஜை 7 நாள் பொறுத்து சொல்கிறான் அவன். அதே மாதிரி நம்ம ஊரில் சில ஆட்கள் உண்டு. ஒரு ஆள் வீட்டில் திருடு போச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தம், கம்ப்ளைண்ட்லாம் பண்ணார், பெரிய நஷ்டம்.
குடும்ப வேதனையில் இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரு என்னமோ ஞானம் வந்த ஒரு மாதிரி 8 நாள் பொறுத்து அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு ஒரு ஆள் நம்ம வீட்டை விட்டு ஒரு பெரிய கோணியில் எல்லாத்தையும் போட்டு போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஆளுக்கு மகா கோபம். எப்போ வந்து சொல்கிறீங்க இதை? திருடி 8 நாள் பொறுத்துன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் படித்த இந்த நீதிமானாக்கும் சட்டம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆள் மூலமாக சொல்லியிருந்தால் அவன் லேட்டாக சொல்லுவான் அல்லது மறந்துடுவான். நமக்காக எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் ரிட்டன், தேர்ஃபோர் யூ கேன் ரீட் இட். எழுத்து வடிவில் ஒன்றை கொடுத்து விட்டால் எப்போது வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். இன்றைக்கே படிக்கணும், இன்றைக்கே நம்ம கீழ்ப்படியணும். நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டது போல நாமும் நீதிமானாக்கப்படுவோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நல்லது மாணவ கண்மணிகளே, இந்த நாளில் நாம் வாசித்த ஏறக்குறைய 25 வசன பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும், விசுவாசத்தில் உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திக்கலாம். இந்த தொடருக்காக காத்திருங்கள், எல்லாவற்றையும் பதிவிடுங்கள், சிந்தியுங்கள், பேசுங்கள், ஒருவரோடு ஒருவர் இதை குறித்து விவாதம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, ஒருவன் கிரியை செய்யாமல் தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்ற அற்புதமான இந்த செய்திக்காக உம்மை துதிக்கிற. இதை விளங்கிக் கொள்ளும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?